ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில இம்பார்ட்டண்டான டவுட்ஸை பற்றி எங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Day 3 எம்ப்ரியோ பெஸ்ட்டா, Day 5 எம்ப்ரியோ பெஸ்ட்டா? எங்களுக்கு இதுக்கான பதில் ரொம்ப கிளியராக இருக்கணும், எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். Day 3 எம்ப்ரியோ பெஸ்ட்டா, Day 5 எம்ப்ரியோ பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு Day 3 எம்ப்ரியோ பற்றி பார்த்துடலாம். இந்த Day 3 எம்ப்ரியோன்றது பார்த்தீங்கன்னா இந்த க்ளீவேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதில் 6லேருந்து 8 செல்ஸ் இருக்கும். எம்ப்ரியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எக் பிக்கப்புக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ் அண்ட் உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை அந்த லேபில் வச்சு எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி டே பை டே அந்த எம்ப்ரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதாவது அந்த செல் டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு கம்மியான எக்ஸ் தான் கிடச்சிருக்கு, அதுலேருந்தே எம்ப்ரியோஸ் ரொம்ப கம்மியாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு யார் ஐவிஎஃப் பண்ண போகிறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு Day 3லேயே இந்த எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போது உங்களுக்கு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத எம்ப்ரியாலஜிஸ்ட் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாமே Day 3ல் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா Day 3லேயே உங்களோட எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க ட்ரான்ஸ்ஃபர்க்காக. நான் சொன்ன மாதிரி இந்த Day 3 க்ளீவேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 6 to 8 செல்ஸ் டெவலப் ஆகிருக்கும். இப்போது Day 5 எம்ப்ரியோ, இந்த Day 5 எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 செல்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம எம்ப்ரியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த Day 5 எம்ப்ரியோ எத்தனை இருக்குது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்கு Day 5 எம்ப்ரியோ எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதில் எது நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Day 3 எம்ப்ரியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீவேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 6 to 8 செல்ஸ் இருக்கும். Day 5 எம்ப்ரியோவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100 மெச்சூர்டு செல்ஸ் இருக்கும். Day 5 எம்ப்ரியோவில் சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Day 6 எம்ப்ரியோவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, அதுவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸே ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு, அதில் ஃபார்ம் ஆகிருக்குதே 3 எம்ப்ரியோ தான் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் Day 3 எம்ப்ரியோ அப்படின்னும் போது உங்களுக்கு டாக்டர் 2 எம்ப்ரியோவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2-3 எம்ப்ரியோ தான் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜை வச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட எக் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லை 3 எம்ப்ரியோவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த Day 3 எம்ப்ரியோனா என்ன, Day 5 எம்ப்ரியோனா என்ன, இதில் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எல்லாரும் கேட்குற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன, இந்த Day 5 எம்ப்ரியோவில் இந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க சிஸ்டர், ஆனால் அது எங்களுக்கு என்னன்னே புரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க.
உங்களுக்கு எக் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே 1 அண்ட் டே 2 அந்த டைமில் வந்து ஒரு 2-3 செல்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 to 4 செல்ஸ் கிட்ட தான் உங்களுக்கு வந்து டே 1 அண்ட் டே 2 வந்து இருக்கும். அதே மாதிரி 3ஆவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 செல்ஸாக வந்து டெவலப் ஆகிருக்கும். இதுவே டே 5ல் வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி 100 செல்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஒரு மெச்சூர்டான ஒரு எம்ப்ரியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில் வந்து முக்கியமான 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஐசிஎம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிடி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஐசிஎம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் செல் மாஸ் தான் வந்து பேபியாக ஃபார்ம் ஆகக்கூடியது. இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு நோட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் வந்து எது வந்து பேபி எது வந்து பிளாசண்டான்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ முடிஞ்சால் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்பில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐசிஎம் அப்படின்னா இன்னர் செல் மாஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேபியாக ஃபார்ம் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் எக்டோடெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து பிளாசண்டாவாக வந்து வளருது. இந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 100 செல்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். அதில் இந்த ஐசிஎம்னு சொல்லக்கூடிய இந்த இன்னர் செல் மாஸ் தான் வந்து பேபியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ட்ராபெக்டோடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டாக வந்து டெவலப் ஆகும். நான் முடிஞ்சால் வந்து அந்த பிளாஸ்டோசிஸ்டோட அந்த அந்த நல்லா வளர்ந்த எம்ப்ரியோவோட பிக்சர் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதில் வந்து எது பேபின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், எது வந்து பிளாசண்டானும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க, ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் வரும்போது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து பேபியாக ஃபார்ம் ஆகும், எது வந்து பிளாசண்டாவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு அதில் கிளியராக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். டே 3 எம்ப்ரியோனா எப்படி இருக்கும், டே 5 எம்ப்ரியோனா எப்படி இருக்கும், அதனோட பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஐசிஎம்னா என்னென்னா இன்னர் செல் மாஸ், அதுதான் வந்து பேபி. அப்புறம் இந்த ட்ரோபெக்டோட்ரம் அப்படின்றது வந்து டின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து பிளாசண்டா டெவலப் ஆகுது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டே 5 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏ கிரேட்லாம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சிஸ்டர், ஆனால் ஃபெயிலியர் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஒரு வேளை அது இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லை இம்ப்ளான்டேஷன் ஆகாததுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம டாக்டரை கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடாக டயட் சார்ட், வெயிட் லாஸுக்கு, பிசிஓடிக்கு, பிசிஓஎஸ்க்கு இது மாதிரி டயட் சார்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.